தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்ன என்ற கேள்விக்கு மத்திய அரசு 0 என பதிலளித்துள்ளதாக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய எம்பி கனிமொழி கேந்திரிய வித்யாலயாக்களில் தமிழ், ஹிந்தி, சமஸ்கிருத ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய அரசு பதிலளித்திருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0 என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் இந்தி கற்பிக்க 86 ஆசிரியர்களும், சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்களும் இருப்பதாக மத்திய அரசு கூறுவதாகவும் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ தேசிய மொழி என்று வரையறுக்கப்பட்டுள்ளதா என்றும், அல்லது பாஜக கட்டமைக்க விரும்பும் தேசியம் என்பது அதுதானா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளின் வாயிலாக எந்த தமிழ் மொழியை காக்கிறீர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதுதான் காலம் காலமாக திமுக எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளார்.